இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ அந்த சவுண்ட் பேக்ரவுண்ட்ல கேட்டா லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாலையாவோட அகண்டா 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்ப விட்டுட்டாங்க. அடுத்த வருஷம் செப்டம்பர் 25 மூவி ரிலீஸ் ஆகும். சித்தார்த்தோட மிஸ்ஸி மூவிக்கான புக்கிங்ஸ் இப்ப ஸ்டார்ட் ஆயிட்டு டிசம்பர் 13 மூவி ரிலீஸ் ஆகும். அறிவான ஒரு புது மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனந்த் நாக் பிக் பாஸ் ஜனனி நடிக்கிறாங்க. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. மகாராஜா படம் சைனால ரிலீஸ் ஆகி செம்மையா போய்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த படம் வேர்ல்டு வைடா 176 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. பாரஞ்சித் அடுத்து எடுக்க போற வேட்டுவ மூவில ஃபகத் ஃபாசில் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறது அனிசிப்பா வந்திருக்கு. ஜிஎன் விக்ரமோட அடுத்த மூவிக்கான அப்டேட் டிசம்பர் 13 வர வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மடன் அஸ்வின் எடுக்க போற மூவி இது. நேத்திக்கு இதை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நேத்திக்கு நான் அதை சொல்லல. நான் வீடியோ ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இந்த நோட்டீஸ் வந்துச்சு. அதனால நான் ஆட் பண்ணல. ஏன்னா அஜித்தே கடவுளே ட்ரெண்ட் ஆச்சுல, அது அஜித்துக்கு பிடிக்கல. என்னோட பேருக்கு முன்னாடி எதையும் சேர்க்காதீங்கன்னு அவர் சொல்லிருக்காரு. சோ தலைன்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு எப்படி சொன்னாரோ அதே தான் இதுவும். அஜித்தே கடவுளானு இனிமே யாரும் சொல்லக்கூடாது. தளபதி 29க்கான அப்டேட் இன்னும் ஒரு சில வாரத்துல வரும்னு ஆக்டர் நரேன் இப்ப சொல்லிருக்காரு. மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் நியூ இயருக்கு வரப்போதுல அதை தான் அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் லுக் நியூ இயருக்கு வரப்போகுதுங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சூர்யா அடுத்து மலையாள டைரக்டர் அமல் நீரத்து கூட ஒரு படம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு போன மாசம் சொல்லிருப்பேன். அது இப்ப கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இந்த கம்பல ஒரு படம் சீக்கிரமே வரப்போகுது. அண்ட் இந்த மூவிக்கான ஷூட்டிங் வாடிவாசல் படத்தோட பேரலா போக வாய்ப்பு இருக்கு. சூர்யா 45 மூவில இருந்து ஏஆர் ரஹ்மான் ஏன் விலகினாருன்னு கேட்டிருக்காரு. வேற ப்ராஜெக்ட்ல பிஸி ஆனதுனால எந்த படம் அவர் பண்ணல. கங்குவா அபிஷியல் வசூல் ரிப்போர்ட்டை கேட்டிருக்காரு. அபிஷியலா அவங்க ரிப்போர்ட் விட்டது 3 டேஸ்க்கு தான். அதுக்கப்புறம் அவங்க ரிப்போர்ட் விடல. ட்ராக் ரிப்போர்ட் படி ஃபைனல் ரிப்போர்ட் இன்னும் வரல. இன்னும் ஒரு வாரத்துல வந்துடும். நான் வந்தோன்னு சொல்றேன். ஸ்கேம் 92 தமிழ்ல இருக்கான்னு கேட்டிருக்காரு. நான் நிறைய முறை சொல்லிருக்கேன் தமிழ்ல இருக்கு. இலங்கையில விஜய் படங்களுக்கு மட்டும் டிக்கெட் அதிக விலைக்கு போகுது. இது ஏன்னு கேட்டிருக்காரு. விஜய் படங்களுக்கான டிமாண்ட் அங்க அதிகமா இருக்கும். அதனால டிக்கெட் பிரைஸும் அதிகம். இது பெரிய கமெண்டா இருக்குன்னு ஆன்சர் மட்டும் சொல்றேன். இந்த 2 கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா ஒப்பீனியனா தான் கேட்கப்பட்டிருக்கு. என்னோட ஒப்பீனியன் சொல்ற மாதிரி அப்டேட்டுக்கான கொஸ்டினா இல்ல. சோ இது ரெண்டுமே எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுலயும் குட் பேட் அக்லி ஸ்டோரி எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 1000ல் ஒரு 1 அப்டேட் இப்ப வராது. நான் வரும்போது சொல்றேன். புஷ்பா 1ஓட பட்ஜெட்டை கேட்டிருக்காரு 180 கோடி. தனுஷோட ஹாலிவுட் படம் பத்தி கேட்டிருக்காரு. மூவிக்கான டாக்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரும். நான் வரும்போது சொல்றேன். 1-1 படம் பத்தி கேட்டிருக்காரு. எந்த படம் அடுத்த வருஷம் வர வாய்ப்பு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த 1000 கோடி டவுட்டை இப்போதைக்கு கொஞ்சம் விடுங்கன்னு. ஆனா யாரும் கேட்க மாட்டீங்க. திரும்பி அதே தான் கேக்குறீங்க. நான் இப்பவும் அதே தான் சொல்றேன். 1000 கோடி ஏதாச்சும் படம் பண்ணணும் ட்ராக் சைட்ல சொன்னாங்கன்னா நான் அதை அப்ப சொல்றேன். இப்ப இதுல கொடுத்திருக்கிற லிஸ்ட்ல கூலி மட்டும்தான் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் வாய்ப்பு தான் இருக்கு, கன்ஃபார்ம் கிடையாது. அஜித்துக்கு 3000 ஆபரேஷன் முதுகுல இருக்கான்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் சுத்த பொய். 3000 ஆபரேஷன் எப்படி பண்ண முடியும்? அவர் என்ன ரோபோட்டா? இதெல்லாம் தப்பான வதந்தி. இதெல்லாம் பரவனா அவருக்கு தான் கெட்ட பேரு. நிறைய சர்ஜரி அவருக்கு முதுகுல பண்ணிருக்காங்க. ஆனா 3000 எல்லாம் கிடையாது. புஷ்பா 2ஓட அந்த இன்ட்ரோ சீன் வந்து பார்ட் 3ல வருமா இல்ல அது கனவுக்கான கேட்டிருக்காரு. அது கனவு மாதிரி தான் காட்டுவாங்க. மேபி பார்ட் 3ல அதுக்கான கனெக்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன். இவங்க மூவில இருக்கிறதா நியூஸ் வந்துச்சு. ஆனா அப்புறம் மூவில பார்க்கும்போது இல்ல. சோ அது ராங் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். ஜாக்சன் துரை 2க்கான அப்டேட் கேட்டிருக்காரு. அடுத்த வருஷம் இது வரும். சூர்யா 45 எப்போ ரிலீஸ்னு கேட்டிருக்காரு. அடுத்த வருஷம் செப்டம்பர் இல்ல அக்டோபருக்கு வரும். அக்டோபர்னா தளபதி 29ஓட கிளாஷ் ஆக வாய்ப்பு இல்ல, தனியா தான் வரும். பெரிய யூடியூபர் ஆனாலும் இப்படி கமெண்ட் படிப்பீங்களான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா படிப்பேன். ஜித்தன் 2 நல்லா இருக்குமா பார்க்கலாமான்னு கேட்டிருக்காரு. நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். படம் ஃபிளாப் தான். வேணா ட்ரை பண்ணி பாருங்க, உங்க இஷ்டம். ஷைத்தான் படம் தமிழ்ல இருக்கான்னு கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் இல்ல. புஷ்பா 2ஓட பட்ஜெட் 500 கோடி. 300 கோடி அல்லு அர்ஜுன் சம்பளம்னா 200 கோடி தான் மிச்ச படம் எடுத்த காசான்னு கேட்டிருக்காரு. நான் நேத்திக்கே சொல்லிருப்பேன் இவ்வளவு சம்பளம் கொடுத்திருக்க வாய்ப்பு இல்ல, கம்மியா தான் இருக்கும். இந்த 2 மூவிஸ்க்கான அப்டேட்டும் இப்போதைக்கு இல்ல. மோஸ்டா அடுத்த வருஷம் வர வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் நிறைய முறை என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள். நிறைய முறை இதுக்கான பதில நான் சொல்லியிருக்கேன். அதனால திரும்ப சொல்லல. ஆனா பதில ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க. என்ன பத்தின கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாலும் அதுவும் இதுல தான் இருக்கும். எந்த கமெண்ட் பண்ணாரும் நேத்திக்கு வீடியோ நல்லா பாருங்க. இந்த அப்டேட் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை கரெக்டா கவனிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.